இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, முக்கியமான பதிவு, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். டிபிஎம் ஊழியத்தை பற்றி ஒருவர் குறை பேசி கொண்டிருக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 12 சீசர்களிலே ஒரு சீசன், பிரதான சீசன், ஏசப்பா சொன்ன சபையை நிறுவன சீசன் பேதுரு. ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஏசப்பா அவரை அழைக்கும்போது எல்லாத்தையும் விட்டு வந்தார். விட்டு மனைவியை கொண்டு மாமியார் வீட்டில் விட்டுட்டு ஏசப்பாவின் பின்னால் வந்தார். அதே போல் 11 சீசர்களும் அப்படித்தான் ஊழியம் செஞ்சார்கள் ஏசப்பாவிற்கு. ஒரு திருமணம் ஆகலை. பிரியமானவர்களே, திருமணம் ஆனாலும் அவர்கள் விலகி இருந்துதான் பேதுருவெல்லாம் ஊழியம் செஞ்சார். அதன் மேல் வந்தது தான் டிபிஎம். பேதுருவை போல அவர் ஏற்கனவே திருமணம் ஆனவர். ஆனாலும் கர்த்தர் அழைத்தவுடன் எல்லாம் விலக்கிவிட்டு சகோதரியை போல நினைத்து அப்படியாக டிபிஎம் சபை உருவானது. பிரியமானவர்களே, 11 சீசர்கள் வழியாய் வந்தது. ஒரு சட்டை உடை அணிவதில் ஜெயம் கிடையாது மற்றவர்களுக்கு. பேண்ட்டு, சட்டை, மீசை போடுறது, இதெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் ஒருத்தர். 2000 வருஷத்துக்கு முந்தைய பவுல் சொன்னார். என்ன சொன்னார்? விசுவாசிகளை பார்த்து சொல்லியிருக்கிறார், மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களை போல இருங்கள்னு. அப்போவே அப்படி சொன்னார்னா இப்போ எப்படி இருக்கணும்? இப்போ திருமணம் கல்யாணம் முடிச்சுட்டு டஜன் கணக்கில் குழந்தைகளை பெற்றுட்டு ஊழியம் செய்யலான்னு சொன்னாரா? இப்போ எவ்வளவு அக்னியாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. சிபிஎம் பற்றி குறை பேசுகிறீர்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகமாக நல்லது என்று முடியலைன்னா ஊழியத்தை விட்டு போயிடலாம், திருமணம் செஞ்சுட்டு. அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் முடிஞ்சு ஊழியம் செய்கிற ஒரு இடத்துக்கு எந்த வல்லமையும் போக முடியாது. அவர்கள் தான் சீயோன். பிரியமானவர்களே, அவர்கள் தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அவர்கள் தான் உபதேசம் இருக்கிறது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகாத ஊழியம் செய்வது தான் மேன்மை. திருமணம் ஆகி ஊழியம் செய்யும் பொழுது குழந்தைகள், மனைவி, பிள்ளைகள், வீடு, படிப்பு, கல்யாணம், திருமணம், சேலை, பட்டு சேலை, படிப்பு, இதெல்லாம் பிரிஞ்சு போயிரு அன்பு. அப்புறம் எங்கே ஊழியம் செய்வாங்க? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஏசப்பாவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சிபிஎம் தான் மேலான உபதேசம். எல்லாரும் வாருங்கள். ஏசப்பாவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.